श्री राम जय जय राम। 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 जय श्री राम। तेणे निजध्यासे प्राणी ध्येयसी झाला निर्वाणी। सायोज्य मुक्तीचा धनी होऊन बैसला। दृश्य पदार्थ वोसरता आवघा आत्माची तत्वता। नेहटून विचारे पाहता दृश्य मुळीच नाही। मिथ्या मिथ्यत्वे पाहिले मिथ्यापणे अनुभवा आले। श्रोती पाहिजे ऐकिले या नाव मोक्ष। सद्गुरु वचन हृदयी धरी तोची मोक्षाचा अधिकारी। श्रवण मनन केलेची करी अत्यादरे। जेथे आटती दोन्ही पक्ष तेथे लक्ष ना अलक्ष। या नाव जाणीजे मोक्ष नेमस्त आत्मा। जेथे ध्यान धारणा सरे कल्पना निर्विकल्पी पुरे। केवळ नियती मात्र उरे सूक्ष्म ब्रह्म। भव मृग जल आटले लटिके बंधन सुटले। अजन्यास मुक्त केले जन्म दुःखापासुनी। निसंगाची संगव्याधी विधेयाची देहबुद्धी। विवेके तोडिली उपाधी निष्प्रपंचाची। अद्वैताचे तोडिले द्वैत एकांतास दिला एकांत। अनंतास दिला अंत अनंताचा। जागृतीस चेवविले चैर्यास सावध केले। निजबोधास प्रबोधिले आत्मज्ञान। अमृतास केले अमर मोक्षास मुक्तीचे घर। संयोगास निरंतर योग केला। निर्गुणास निर्गुण केले सार्थकाचे सार्थक झाले। बहुता दिवसा भेटले आपणासी आपण। तुटला द्वैताचा पडदा अभेदे तोडिले भेदा। भूत पंचकाची बाधा निरसोन गेली। झाले साधनांचे फल निश्चलास केले निश्चल। निर्मळाची गेला मळ विवेक बळे। होते सन्निध चुकले ज्याचे त्यास प्राप्त झाले। आपणा देखता फिटले जन्म दुःख। दुष्ट स्वप्ने जाजावला ब्राह्मण नीच याती पावला। आपणासी आपण सापडला जागेपण। ऐसे जयास झाले ज्ञान तया पुरुषाचे लक्षण। पुढिले समासी निरूपण बोलिले असे। इति श्रीदास बोधे गुरुशिष्य संवादे आत्मदर्शन नाम समास आठवा। जय श्री राम। जय ஸ்ரீராம். எந்த பகவானை தியானம் பண்ணறானோ, எந்த பகவானை அடையறதுக்காக சாதனை பண்றானோ, அவனுடைய சாதனையோட தேடுதல் அவனை பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. எந்த பரமாத்மாவை அவன் தியானம் பண்றானோ அந்த பரமாத்மாவாகவே தன்னை அவனை உணர வைக்கும். இதுதான் ஆச்சரியமான விஷயம். எதை தேடிண்டு போனானோ, எந்த தேவனை தேடிண்டு போனானோ அந்த தேவனாகவே தானே ஆகிவிடுவான். எப்போ அது மாதிரி ஆகிவிடுறானோ அதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிற அருமையான விஷயத்தை சமர்த்தர் எடுத்து கொடுத்தார். மேல சொல்றார், தேனே நிஜத்தியாசே பிராணி ध्येयची जाला निर्वाणी सायोज्य मुक्तीचा धनी होऊन बैसला.
நிஜத்தியாசம் அப்படிங்கிறது என்ன? தொடர்ந்து தியானம் பண்றதுக்கு நிஜத்தியாசம் அல்லது நிதி தியானம் அப்படிங்கிற பேர். அவன் தொடர்ந்து அதை தியானம் பண்ணி தேனே நிஜத்தியாசே பிராணி தியேயசி ஜாலா நிர்வாணி. யார தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அதுக்கு தியேயன்னு பேர். அந்த தியேயனை தியானம் பண்ணி தியேயசி ஜாலா, தியானம் பண்ணி யார தியானம் பண்ணினானோ அவனாகவே ஆகி விட்டுட்டான். அப்போ தியேயம், தியாதா, தியானம் இது மூணும் ஒன்னாகி விட்டுடுறது. யாராக ஆகி விடுறது? தானே தான் அதுன்னு தெரிய வருது. தியாதா இவன், தியானம் பண்ணிட்டு இருக்கிறவன் இவன் தியாதா. தியேயம் எதை தியானம் பண்றானோ அது தியேயம், இவன் பண்ணக்கூடியது தியானம். இது மூணும் சேர்ந்து என்ன ஆறுது? ஜாலா நிர்வாணி. இது மூணும் எப்போ ஒன்னாகி விடுறதோ எல்லா விதமான துவைதங்களும் அவனிடத்திலிருந்து கிளம்பி போயிடுறது. அதுக்கு நிர்வாணம் என்கின்ற பெயர். சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிற பெயர். சாயுஜ்ய முக்தி சா தனி ஹோவுன வைசலா. இந்த சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே அவாவாளுடைய சொந்த தனம், அவாவாளுக்கு எழுதி வச்ச சொத்து அது. ஆனா அதை நம்ம தாத்காலிகமாக இழந்து இருக்கோம். நாம் ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சின்றதுனால நம்மளுடைய அந்த சொத்தை நம்ம இழந்திருக்கோம். எப்போ சத்குருநாத்தாவோட கிருபையினால, சத்குருநாத்தாவுடைய மார்க்கதர்சனத்தினால தியானம் பண்ணி இவன் அந்த பரமாத்ம தத்துவத்தை தானே இருக்கிறதாக உணர்ந்து அடையறானோ, அப்போ இந்த மறைஞ்சின் இருக்கக்கூடிய ஒரு சாயுஜ்ய முக்தி என்கின்ற ஒரு தனம் இருந்ததே, ஒரு சம்பத்து இருந்ததே, அந்த சம்பத்துக்கு திருப்பமும் அதுக்கு சுவாமியாக ஆகி விடுவான். தனிஹோவுன பைசலா. அந்த சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிற தனத்துக்கு திரும்பவும் சுவாமியாக ஆகி விடுறான் அவன். திருஷ்ய பதார்த்த ஓசரலா அவகா ஆத்மச்சி தத்வதா நேகட்டூன விசாரே பாகதா திருஷ்ய மொழிச்சனாகி. இதுவரையிலும் சுத்தி இருக்கக்கூடிய திருஷ்ய பதார்த்தங்கள் எது இருந்ததோ, சிருஷ்டி எது இருந்ததோ, பிரபஞ்சம் எது இருந்ததோ, அதெல்லாம் தான் காட்சிகளாக அவன் பார்த்துட்டு இருந்தது. தான் வேற, இந்த காட்சிகள் வேற அப்படிங்கிற ஒரு புத்தியோட அவன் பிரிஞ்சு இருந்து பார்த்துட்டு இருந்தான் இன்னி வரையிலும். எப்போ தியாதாவாக இவன் ஆனாலோ அந்த பரம்பொருள் தானே எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு. தான் அந்த பரம்பொருளாக எப்போ அவனுக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஆச்சோ அப்போ அவன் தன்னையே எல்லா இடத்திலையும் பார்க்க முடியறான். எப்படி ஒரு ரூம்குள்ள வெறும் செவருக்கு பதிலாக கண்ணாடியே வச்சிருந்ததனால் எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த ரூம் கூட தானே தெரிவான். அது மாதிரி இந்த லோகம், இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி அறை மாறி விட்டுடுவான். எங்க திரும்பி பார்த்தாலும் தானே எங்கும் இருக்கிறத அவன் உணர ஆரம்பிச்சுடுவான். அப்போ என்னாகும்? இன்னி வரையிலும் எது வேற வஸ்துவாக திருஷ்ய பதார்த்தமாக கண்டு இருந்தானோ அதெல்லாம் டக்குன்னு மறைஞ்சு விடுறது. திருஷ்ய பதார்த்தம் ஓசரதா. இன்னி வரையிலும் கண்டு இருந்த திருஷ்ய பதார்த்தங்கள் கண்ணிலேருந்து மறைஞ்சு அவகா ஆத்மச்சி தத்தா, எங்குமே இருக்கக்கூடிய ஏக்கமாக இருக்கக்கூடிய ஆத்மாவே, ஆத்ம தத்துவமே எல்லா இடத்திலையும் பிரதிபிம்பிக்க ஆரம்பிக்கும். நேகட்டூன விசாரே பாகத்தா திருஷ்ய மொழிச்சனாகி. அப்போ என்ன ஆகிறது? இன்னி வரைக்கும் எந்த திருஷ்யத்தை பார்த்துன்றது, வெவ்வேறு காட்சிகளை பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்தானோ அதெல்லாம் இருக்கவே இல்லை அப்படிங்கிறது அவன் புரிஞ்சு நடுறான். மித்யா மித்யத்வே பாகிதே. இது எப்படி பண்ணுறது? இந்த நிலை எப்படி வரும்னாக்கா, சத்குருநாத்தால் நம்மளுக்கு போதனை பண்ணியிருக்கார். நாம் அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில நாம் இன்னைக்கு இல்லை, ஜீவ தத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கிறதுனாலதான், துவைத புத்தியோடு இருக்கிறதுனாலதான் இதை அனுபவிக்க முடியல. அப்போ குரு மந்திரம் என்ன அப்படின்னாக்கா, நீதான் அந்த ஆத்மவஸ்து, நீதான் அந்த ஆத்மவஸ்து, மற்றது எல்லாமே மித்யை. இதுதானே குரு மந்திரம். அதனால எல்லாமே தானாகவே ஆத்மஸ்வரூபமாகவே ஆத்ம தத்துவமாகவே எல்லா இடத்திலையும் அனுபவிக்கக்கூடிய நிலை வரத்துக்கு வழி குருநாத்தால் சொல்லி கொடுத்த இந்த மந்திரத்தையே தியானம் பண்றது. அதுதான் சொன்னார், நம்ம எதை தியானம் பண்றோமோ அதுவாகவே ஆவோம். அப்போ நான் ஆத்மவஸ்து, நான் ஆத்மவஸ்து, நான் ஆத்மவஸ்து, சுத்தி வரை எனக்கு எதுவும் கிடையாது, நான் மாத்திரமே தான் உண்டு. சுத்தி வேற எந்த திருஷ்ய பதார்த்தமும் கிடையாது. திருஷ்ய பதார்த்தமாக தெரியக்கூடிய காட்சி மித்தியை. எந்த பரபிரம்மம் அந்த
திருஷ்ய பதார்த்தமாக தெரியறதோ அது மாத்திரம்தான் சத்தியம். ஆனா தெரியக்கூடிய இந்த காட்சி இருக்கே, இது மித்தியை, இது மித்தியை அப்படிங்கிற தியானம் இருந்து மித்யா மித்யத்வே பாகிலா, மித்தியத்துவத்தினாலேயே அந்த மித்தியை, அதனால இங்கிருந்து ஓடிவிட முடியாதே, இங்கதானே இருக்க போறோம். இங்க இருந்துட்டே எதுல உழண்டு இருக்கோமோ, எதுல அகப்பட்டு இருக்கோமோ அதை இது மித்தியை அப்படிங்கிற தோரணையோட, அது மித்தியை அப்படிங்கிற புத்தியோடய பார்த்தா போரும் அப்படிங்கறத மாத்திரம் தான் சொல்றார். நம்ம நிலை புரியறது, நம்ம நிலை புரியறதுனால இந்த ஞானத்தோட நீ பாரு போறோம். எல்லாம் சுத்தி இருக்கிறது மித்யா. நீ கண்ணு மூடிட முடியாது, இந்த லோகத்திலிருந்து ஓடி போயிட முடியாது, நீ பண்றதுலாம் நீ நிறுத்திடவும் முடியாது. அதனால எல்லாம் நடந்துட்டு இருக்கணும். எல்லாம் நடந்துட்டே இருக்கும் பொழுது நடக்கிறது எல்லாமே மித்யை தான் அப்படிங்கிற ஞானத்தோட நடந்தா போறோம். மித்யத்வே பாகிலே மித்யாபனே அனுபவஜாலே. அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அதோட மித்யத்துவம் அப்பதான் ஹிருதயத்துல உதயமாகும். நம்மளை சுத்தீவர் இருக்கக்கூடிய திருஷ்ய பதார்த்தங்களுடைய மித்தத்துவம் ஹிருதயத்துல உதயம் ஆனாதானே நம்ம ஆத்ம சாட்சா்காரத்துக்கு போக முடியும். அப்போ அதோட மித்தியத்துவம் நம்ம ஹிருதயத்துல உதயமானமானால் நம்ம மித்தியா இருக்கிற வஸ்துவையே சத்தியம் நினைச்சுண்டு அதுல அகப்பட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து கழண்டுக்கிறது சிரமம். ஆனா அது இருந்து கழண்டு ஆனம். அப்ப கழண்டுக்கிறதுக்கு வழி என்ன? இது மித்தியை, இது மித்தியை, இது மித்தியை அப்படிங்கிற ஒரு ஞானம் அப்பப்போ அந்த ஒளி நம்ம மனசுல ஹிருதயத்துல வந்துட்டே இருக்கணும். மித்யப்பனே அனுபவ ஆலே. அப்போ அதோட மித்தியத்துவம் இருக்கே அனுபவத்துக்கு வரும். முன்னாடி இதெல்லாம் மித்தியை மித்தியன்னு சொல்லும்போது வெறும் சப்தம், அந்த சப்தத்துக்கு அர்த்தம் மாத்திரம்தான் இருக்கும். ஆனா அனுபவம் இருக்காது. ஏதோ வாயா வார்த்தையா சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை சொல்ல 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 தியானம் பண்ண என்ன ஆகும்? தானே அதுடைய உண்மை, அந்த வாக்கியத்தோட உண்மை ஹிருதயத்தை பிரகாசமாகிறதே, அதுதான் மித்தியத்துவே அனுபவே ஆலே. மித்தியத்துவத்துடைய அனுபவம் அப்பதான் வரும் ஹிருதயத்துல. ஸ்ரோதி பாஹிஜே ஐக்கியதே யானாவ மோக்ஷம். யாருக்கு அதோடைய மித்தியத்துவம் அனுபவத்துக்கு வர ஆரம்பிச்சுடுத்தோ, மித்தியத்துவம் அனுபவம் வந்துடுத்தோ, அவன் மோட்சத்தை அடைஞ்சான்னு புரிஞ்சுடும். அதனாலதான் அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்களும் இந்த லோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றார். இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணாம இருக்கிறது மோட்சம் இல்லை, இந்த லோகத்துல இல்லாம இருக்கிறது மோட்சம் இல்லை. மோட்சம் அப்படிங்கிற உணர்ச்சியோட இருக்கிறது தான் மோட்சம். ஆனா அந்த மோட்சம் அப்படிங்கிறது உணர்ச்சி ஒரு ஞானமாகவோ ஒரு சப்த ஜானமாவோ அர்த்த ஜானமாவோ இல்லாமல் அப்படியே 100% அனுபவமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வழி என்ன? ஏன்னா நம்ம எதுல இருக்கோமோ அது இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனா எப்போ டிஃபிகல்ட்னா நாமே அதை புரிஞ்சுண்டு, நாமே அந்த ஞானத்தை சம்பாதிச்சுண்டு, நானே அந்த தியானத்தை இருக்க பார்த்துண்டு மோட்சத்தை அடையணும்னு நினைச்சால் ரொம்ப சிரமமான விஷயம். இது எல்லாத்துக்கும் சுலபமான வழி என்ன? சத்குரு வச்சன ஹிருதயி தரி. சத்குருநாத்தால் சொன்ன வச்சனத்தை, சத்குருநாத்தால் நம்மளுக்கு பண்ணின உபதேசத்தை ஹிருதயத்தை கெட்டியா பிடிச்சுன்னு வச்சுடணும். அப்படி வச்சுண்டா தோச்சி மோக்ஷாச்சா அதிகாரி. எவன் இதை பண்றானோ அவன்தான் மோட்சத்தை அடையறதுக்கு அதிகாரியே முதல் படியில. சத்குருநாத்தாளுடைய ஒரு உதவி இல்லாமல், சத்குருநாத்தாளுடைய கிருபா கட்டாட்சம் இல்லாமல் இந்த மோட்சத்தை நம்ம யாரும் பெற முடியாது. சிரவண மனன கேலேச்சி கரி அத்தியாதரே. சத்குருநாத்தாளுடைய இந்த வச்சனத்தை திரும்ப 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 சிரவணம் பண்ணி நிதத்தியாசம் சொன்ன மாதிரி அவிச்சின்ன தாரையாக அந்த தியானம் மனசுல வச்சுண்டு அத்தியாதரே அவர் சொன்ன விஷயத்தை சிரசுக்கு மேல வகிச்சுண்டு அத்தியாதரை அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளவு மரியாதையை கொடுத்து அதர் ஹிருதயத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டோம். ஆனால் மோட்சத்து அதிகாரியாக ஆவோம். ஜேதே ஆட்டதி தோனி பக்ஷ தேத்தே லக்ஷ ந அலக்ஷ யானாவ ஜானிஜே மோக்ஷ நேமஸ்த ஆத்மா. நாம் எந்த விஷயத்தை பத்தி பேசினாலுமே ஒரு பூர்வபக்ஷம் ஒரு உத்தரபக்ஷம் அப்படிங்கிறது உண்டு. ஆத்மாவை பொருந்தியவரை பூர்வபக்ஷமும் கிடையாது உத்தரபக்ஷமும் கிடையாது. ஜேத்ஸே ஆட்டத்தி தோனி பக்ஷ. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது அத்வைத்தமாக இருக்கிறது. எதுலையுமே பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் இருக்கிறதுக்கு காரணம் லோகம் துவைத்தமாகவே இருக்கிறதுனால, ஆத்மா அத்வைத்தமாக இருக்கிறதுனால ஜேத்தே ஆட்டத்தி தோனி பக்ஷ.
பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் அப்படிங்கிறது ஆத்மா கிட்ட அப்படியே நின்னுடுது, ஸ்தம்பிச்சு நின்னுடுது ஆட்டத்தை. அதுக்கு மேல அதனால பிரவர்த்திக்கவே முடியாது. தேத்தே லக்ஷண அலக்ஷ, அங்க லட்சமும் கிடையாது அலட்சமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையதான் யானா ஜானுஜே மோக்ஷ நேமஸ்த ஆத்மா. ஏகம் அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்றது என்னன்னா அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த நிலைக்கு நிக்கிறது தான் மோட்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஜேத்தே தியான தாரணா சரே, தியானம் தாரணை பண்ணிட்டு தான் அந்த ஆத்மா கிட்ட நம்ம போகிறோம். ஆனா ஆத்மா கிட்ட போனப்புறம் என்ன ஆகுறது, நாம் அந்த ஆத்மா அப்படிங்கிறத அனுபவம் எப்போ உண்டாச்சோ, எதை தியானம் பண்ணிட்டு இருந்தோமோ அதுவும் மறைஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லை, தியானமே மறைஞ்சு போச்சு. அடையிற வரையிலும் தியானம், அப்புறம் தியானங்கிறது கிடையாது. ஜேத்தே தியான தாரணா சரே, தியானம் தாரணை இதெல்லாம் சரே அப்படின்னா இதெல்லாம் அப்படியே அங்கேருந்து வழுக்கி அங்கேருந்து கிளம்பி போயிடும். அங்கேருந்து கல்பனா நிர்விகல்பி முறை. குருநாத்தாள் சொன்ன வச்சனத்தை நிதித்தியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குருநாத்தாள் சொன்ன வச்சனத்தை மனசுல வாங்கிண்டு அதை வாங்கிட்டு தியானம் பண்றோமே, அந்த தியானம் கல்பனா பலத்தினால்தான் தியானம் பண்றோம். முதல்ல சத்குருநாத்தாள் கிட்ட போகணும் அப்படிங்கிற சங்கல்பம் இருக்கணும். அடுத்தது சத்குருநாத்தாள் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராரோ அதுல முழு விசுவாசம் இருக்கணும். அவர் சொன்ன விஷயத்தை மனசுல வாங்கிட்டு தியானம் கொண்டு வரதுக்கு கல்பனா சக்தி வேணும். இப்ப என்ன ஆகிறது, கல்பனா சக்தியினால் அந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சு, ஆனா எதை தியானம் பண்ணுறோம், எது கல்பனையே கிடையாதோ, எது கல்பனைக்கு அப்பாற்பட்டதோ அதை நம்ம தியானம் பண்றோம். கல்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கல்பனையினால தியானம் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் என்ன ஆகிறது, கல்பனையும் ஸ்தம்பிச்சு போயிடுறது. அங்க கல்பனைக்கு தேவையே கிடையாது. கல்பனா நிர்விகல்பி புரே, அங்க கல்பனையும் கிடையாது, சங்கல்பமும் கிடையாது, நிர்விகல்பமும் கிடையாது. எல்லாம் அங்க போய் ஸ்தம்பிச்சு நின்னுடும். கேவல ஞேப்தி மாத்திர ஒரே சூக்ஷ்ம பிரம்ம. எதை கல்பனை பண்ணி அடையறதுக்கு ஆரம்பிச்சோமோ, எதை தியானம் பண்ணி அடைய ஆரம்பிச்சோமோ அந்த ஞேப்தி அது மாத்திரம்தான் அங்க மிஞ்சும் ஒரே சூக்ஷ்ம பிரம்ம. பரம சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அது மாத்திரம்தான் அங்க மிஞ்சும். பவ மிருக ஜல ஆட்டலே லட்டிகே பந்தன சுட்டலே அஜன்மாசம் முக்த கேலே ஜன்மதுக்கா பாசுனி. பவம் சம்சாரமாக இருக்கக்கூடிய இந்த மிருகஜலம் இருக்கே, அது அங்க கிடையவே கிடையாது. லட்டிகே பந்தன சுட்டலே, எந்த பந்தனங்களே நம்மளுக்கு இல்லையோ ஆனா நம்மளை கட்டி போட்டா மாதிரி நம்ம உணர்ந்துட்டு இருந்தோமோ அப்பேற்பட்ட பந்தனங்கள்லாம் அங்க அருந்துவிடும். அஜன்மாச முக்த கேலே, எவனுக்கு ஜன்மமே கிடையாதோ அவன் உண்மையாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலை, அதாவது முக்தன் அப்படிங்கிற நிலைக்கு போய் விடுவான். ஜன்மதுக்கா பாசோனி, ஜன்மன் துக்கம் அப்படிங்கிற சக்கரத்தேந்து கிளம்பி விடுவான். நிசங்காசி சங்கவியாதி, நிசங்காச்சி சங்கவியாதி விதேகாச்சி தேகபுத்தி விவேகே தோடிதி உபாதி நிஷ்பிரபஞ்சாதி. ஆத்மா அப்படிங்கிறது ஏக்கம் தானே, அதுக்கு வேற ஒன்று அத்விதீயம்னு அதுக்காக தானே நம்ம அதை சொல்லுறோம். அதை அப்பேற்பட்ட ஆத்மாக்கு ஆசக்தி அப்படிங்கிற சங்கம் எங்கேருந்தோ வந்துடுத்து. அந்த ஆசக்தி அப்படிங்கிற சங்கம் நகழ்ந்து போன நிலைதான் மோட்சம் அப்படிங்கிற நிலை. நிசங்காச்சி சங்கவியாதி, ஆசக்தி அப்படிங்கிற சங்கம், ஆசக்தி அப்படிங்கிற சங்க வியாதி அதுக்கு இருந்ததே, அந்த ஆசக்தி அப்படிங்கிற சங்க வியாதி அதுகிட்டேருந்து நகழ்ந்து போயிடுறது. விதேகாச்சி தேகபுத்தி, எதுக்கு தேகமே கிடையாதோ, எது விதேகமாகவே இருக்கக்கூடிய சொரூபம் உள்ளதோ அதுக்கு எந்த தேக புத்தி அதை பிடிச்சிட்டு இருந்ததோ அந்த தேக புத்தி அதுகிட்டே இந்த நகழ்ந்து போறது. விவேகே தோடிதி உபாதி நிஷ்பிரபஞ்சாச்சி. அதனால நான் தேகம், நான் இந்த பிரபஞ்சத்துல சேர்ந்தவன் அப்படிங்கிற உபாதி தன்மையில் இந்த உபாதி இருந்ததே, அந்த உபாதியை விவேகத்தினால தியானம் பண்ணி சத்குருநாத்தாளுடைய கிருபையினால இந்த உபாதியை தான் அறுத்து தள்ளறான். அத்வைதாச்சே தோடிலே தைத்த, அத்வைத்தமாக இருக்கக்கூடிய எந்த பரவஸ்துவோ அந்த பரவஸ்து கிட்ட துவைத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவரணம் எது இருந்ததோ அது உடைக்கப்பட்டது. ஏகாந்தாசதிலா ஏகாந்த, யாரு உண்மையா எப்பவுமே வேற அத்விதீயமா இருக்கக்கூடிய ஏகாந்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்திதியில் இருக்கக்கூடிய எவனோ அவனுக்கு உண்மையான ஏகாந்தம் லபிக்கிறது.
அனந்தாசுதிலா அந்த அனந்தாச்சா. எவன் எப்பவுமே அனந்தனோ அவன் அனந்தனா இல்லாமல் குறுகினவன் ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தானே, அந்த நிலைக்கு அப்பேற்பட்ட அனந்தன் வந்தக்கூடிய இந்த நிலைக்கு ஒரு முடிவு வந்துடுத்து. இனிமே திரும்பவும் அனந்தனாக போயிட்டான். ஜாகிருதிசி சேவவிலே சேரியாச சாபதகேலே நிஜபோதாச பிரபோதிலே ஆத்மஜானம். யாரு ஜாகிருதி அப்படிங்கிற நிலையிலேருந்து நகழ்ந்து நித்ரை அப்படிங்கிற அவஸ்தையில இருந்தானோ, எல்லா ஜீவன்களுமே ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது நித்ராவஸ்தால தான் இருக்கா. எந்த ஞானம்? ஆத்ம ஞானம். அதனால ஜாகிருதீசு சேவவிலே எவன் உருக்கி இழுப்பப்பட்டானோ, எவன் முழிச்சுண்டுட்டானோ, அந்த முழிச்சுண்டவனாக ஆயிடுவாய் நீ ஆத்ம ஞானம் அடைஞ்ச பொழுது. சேரியாச சாபத கேலே, நான் 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 அப்படிங்கிறது நான் ஆத்மா ஆத்மா ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு ஞானம் அங்க வந்ததுமே இவன் ஆத்ம ஞானத்தை இவன் அடையிறான். நிஜபோதாச பிரபோதிலே ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் தான் உண்மையான போதம். இந்த போதம் அவனுக்கு போதிக்கப்பட்டதும் முக்தி அடைகிறான். அமிர்தாச கேலே அமர. அமிர்தம் அப்படிங்கிறதுனா எதுக்கு சாவே கிடையாதோ அதுதானே அமிர்தம். உண்மையான அமிர்தம் ஆத்மா தானே. அதுக்குதான் என்னைக்குமே ஜன்மமும் கிடையாது, மரணம் கிடையாது. ஆனால் எங்கேந்தோ அஜ்ஞானம் அப்படிங்கிறது அதை மிருதனாக ஆக்கிவிட்டது. அதனால அமிர்தாச கேலே அமர. இந்த முக்தி எவனுக்கு கிடைக்கிறதோ திரும்பவும் தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு போயிடுறான். எது ஒரிஜினல் நிலை? அமரனாக இருக்கக்கூடியதுதான் ஒரிஜினல் நிலை. அதனால அமிர்தாச கேலே அமர. யாரும் உண்மையா அமிர்தனோ அவன் அமரனாக ஆகிவிடுறான். மோக்ஷாச முக்தி சே கர். மோக்ஷம் அப்படிங்கிறது சொல்றோமே, முக்தி அப்படிங்கிறது சொல்றோமே, அதுதான் நம்மளுடைய உண்மையான இருப்பிடம். ஆனா அங்கேருந்து எங்கேயோ வழியில வந்துட்டோம். திரும்பவும் அந்த ஆத்ம ஞானம் எவன் பெறறானோ, ஜீவன் முக்தியை எவன் பெறறானோ, திரும்பவும் தன்னுடைய அகத்துக்கு போய் சேரறான். சம்யோகாசே நிரந்தர யோக கேலா. பரமாத்மா ஜீவன் அப்படிங்கிறது தனித்தனியா இருந்துட்டு இருக்கோமே, அது பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்றோட ஒன்னா சேர்ற இடம் இதுதான் சம்யோகம். இப்பேற்பட்ட பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்னா சேரக்கூடிய சம்யோகத்துக்கு யோகம் வந்துடுத்து, நல்ல காலம் வந்துடுத்து அப்படின்னு சொல்றார். அதனால எங்கேந்து நம்ம கிளம்பி வழியில வந்துட்டோமோ அங்க கிளம்பி திரும்பி வந்துடுறோம். எதுகிட்டே நம்ம பிரிஞ்சு இருந்தோமோ அதுகிட்ட திரும்பவும் சேரறோம். எந்த அமரத்துவம் நம்மளுடைய சொந்த சொத்தாக இருந்ததோ அந்த சொத்து நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்கிறது. நிர்குணாசு நிர்குண கேலே. உண்மையான நிர்குண வஸ்து ஆனால் சகுணமாக தன்னை பாவிச்சுண்டு இந்த லோக்கத்துல காலச்சக்கரம் ஜன்மவிருத்தி சக்கரத்தை மாட்டின்னு இருந்ததே, அதுலேருந்து கிளம்பி திரும்பவும் தன்னுடைய நிர்குணமாக இருக்கக்கூடிய நிலைக்கு சேர்றது. சார்த்தகாச்சே சார்த்தக ஜாலே. எதெல்லாமோ பண்ணினா சார்த்தகம் 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 சொல்றோமே, இதுதானே உண்மையான சார்த்தகம். தன்னுடைய நிலையை திரும்பவும் சம்பாதிச்சுண்டு தன் நிலைக்கு போய் திரும்பவும் நிக்கிறது தானே சார்த்தகம். அந்த சார்த்தகம் திரும்பவும் கை கூடுறது. பகுதா திவசா பேட்டலே ஆப்பனாசி ஆப்பனா. அருமையான வாக்கியம் இது. நாம் நம்மளையே மறந்துட்டோம். நாம் நம்மளாவே இல்லை, உண்மையான நம்மளாவே இல்லை. நாம் ஏதோ அதுவா இல்லாமல் நாம் நம்மளே வேற ஏதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமே. நான் நம்பக்கிட்டேந்தே எங்கேயோ ரொம்ப தள்ளி போயிட்டோமே அப்படிங்கிறார் சமர்த்தர். ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக நம்ம அதை விட்டுட்டு நான் இன்னார், நான் இந்த சரீரம் பெற்றவன், நான் இந்த தேசத்துல இருக்கிறவன், நான் இன்னாருக்கு புள்ளை, நான் இன்னாருக்கு பர்த்தா அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவோ ஆவரணங்களை மேல போட்டுண்டு நாம் உண்மையா ஏதோ அதை மறந்து துறைச்சுண்டு வேற எதுவாகவோ பாவிச்சுண்டு இருந்துட்டு இருக்கோம் நம்ம. இப்ப என்ன ஆகிறது? சத்குருநாத்தாள் கிருப்பையினால எப்போ இந்த ஜீவன் முக்தி அடையிறானோ நாம் நம்மளையே மீட் பண்ணுறோம். எவ்வளவோ காலம் ஆயிடுத்து. இப்படி நாம் நம்மளா இருந்துட்டு இருக்கிறத விட்டு எவ்வளவு ஜன்மாக்கள் ஆயிடுத்தோ
எவ்வளவு காலங்காலம் ஆயிடுத்தோ எண்ணிக்கையே இல்லை. அதுதான் சொன்ன பகுதா, ரொம்ப நாள் ஆயிடுத்து. பகுதா திவச பேட்டலே. திவச அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது அர்த்தம், நாட்கள்னு அர்த்தம் இல்லை. திவசன மராட்டியில நாள், ஆனா இங்க காலம் அப்படிங்கிறது அர்த்தம். பகுதா திவசா பேட்டலே ஆப்பனாசி ஆப்பன. ஐ ஹவ் மெட் மை செல்ஃப் ஆஃப்டர் எ வெரி லாங் 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 டைம் அப்படின்னு அப்ப தோணுமா. நாம் யதார்த்தமா ஏதோ அதுவாக நாம் நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் அடடா நான் இதல்லவோ, இது இல்லாமல் நான் என்னை வேற ஏதோன்னு நினைச்சுட்டு இருந்தேன், எவ்வளவு காலம் இதுல போயிடுத்து அப்படிங்கறத அப்போ நம்ம உணர்வோமாம். துட்டலா துவைத்தாச்சா படதா. துவைத்தம் அப்படிங்கிற திரை இருக்கே, அந்த திரை நகர்ந்துடுறது. துவைத்தத்துடைய படதா அப்படிங்கிறது திரை. துட்டலா துவைத்தாச்சா படதா. அந்த துவைத்தம் அப்படிங்கிற திரை அப்படியே நகழ்ந்து அருந்து விழுந்துடுறது. அபேதே தோடிலே வேதா. அபேதம் அப்படிங்கிற சஸ்திரத்தினால பேதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உபாதியா இருக்கே, அத கீழே விழுத்தப்பட்டது. பூத பஞ்சகாட்சி பாதா நிரசோனு கேலி. எப்போ அபேதம் நம்ம இடத்துல வந்துடுத்தோ, எப்போ பேதம் நடந்துடுத்தோ, அப்புறம் இந்த பஞ்சபூதத்தினால நம்ம மேல எப்பேற்பட்ட ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி உடனடியாகவே இல்லாம ஆயிடுறது. நிரசோனகேரி, இருக்கிற இடம் தெரியாம வரைஞ்சு போயிடும். ஜாலே சாதனான்சே பல. எந்த சாதனைகளை நம்ம பண்றோமோ அந்த சாதனை பலம் அடையிறது. அந்த சாதனைக்கு ஒரு ரிசல்ட் வந்துடுத்து நம்மளுக்கு. நிச்சலாசா கேளே நிச்சல. என்ன பலம், நம்ம சாதனா என்னவா இருந்தது, என்ன பலம் கிடைச்சது அப்படின்னா, நான் நிச்சலமாக இருக்கக்கூடிய வஸ்து சஞ்சலமாக இருக்கிறதாக பாவிச்சுருந்தேனே. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பரவஸ்துவா இருக்கிறவன் குஞ்சிதமாக ஒரு சின்ன ஒரு தேகத்துக்குள்ள இருக்கிறவனாக என்ன பாவிச்சுட்டேனே. அந்த புத்தி நான் நகர்ந்து நான் நிச்சலமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படிங்கிறத நான் உணர்றேன். நிச்சலாச கேளே நிச்சல நிர்மலாச்சா கேளாமல விவேகபலே. என் மேல நான் இது நான் இது நான் இது நான் அது நான் அது அப்படிங்கிற என்னென்னலாமோ என் மேல குப்பை இருந்தது. என்னெல்லாமோ என் மேல குப்பை குமிஞ்சு கடந்தது. அந்த மலம் இருக்கே, அந்த குப்பைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் பூன்னு ஊதி எல்லா குப்பையும் பறக்க விட்டா மாதிரி எல்லா குப்பையும் போய் நிர்மலமாக இருக்கக்கூடிய எந்த வஸ்து நானோ, நிர்மலாச்சா கீழாமல விவேகபலே. விவேக பலத்தினால எல்லா குப்பையும் பெருக்கி தள்ளி நிர்மலமாக இருக்கக்கூடிய நான் எந்த வஸ்துவோ அந்த வஸ்துவாக நான் என்ன உணர்றேன். ஹோத்தே சந்நித சுகலே ஜாசே தியாச பிராப்த ஜாலே. இதெல்லாம் நான் அடையிறேனே, எங்க இருந்தது இதெல்லாம்? உண்மையாக இருக்கக்கூடிய எந்த வஸ்து நானோ அது எங்க இருந்தது? அது வேற எங்கேயோ இருக்கலப்பா, உங்களுடையதான் இருந்தது. இதை விட நெருக்கமா ஒன்னும் கிடையாது. நீ உன்னை தப்பா ஒரு பிரமையினால யாருன்னு நினைச்சுண்டையோ, அப்பேற்பட்ட உனக்கு உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஏதோ, அந்த ஸ்வரூபம் வேற எங்கேருந்தோ உங்ககிட்ட வெல்ல, வேற யாரும் எடுத்து கொடுக்கல, நீனே உணர்ற விஷயம்தான். உண்மையா பார்க்க போச்சுதுன்னா, நீனு நினைக்கும் பொழுது உனக்கு உன் தேகம் தானே நீ தோன்றது, உன் புத்தி தானே நீ தோன்றது, உன் மனசு தானே நீ தோன்றது. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோ பக்கத்துல இருக்கக்கூடிய வஸ்துவோ அதை விட உன்னை சுத்தி வர என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தவடையும் நெருக்கமா இருக்கிற வஸ்து எது? உன்னுடைய தேகம் தானே. உன் தேகம் உன்கிட்ட இருக்கிற மாதிரி வேற எதுவும் க்ளோஸா இருக்க முடியாது. உன் தேகத்தை விடையும் நெருக்கமா இருக்கிறது என்னது? உன்னுடைய பிராணன் தானே. அதை விட தேகம் கூட அத்தனை நெருக்கமா இல்ல, பிராணம் உனக்கு அத்தனை நெருக்கமா இருக்கு. பிராணனை விட இன்னும் நெருங்கி எது இருக்கு? உன் மனசும் புத்தியும் தானே நெருங்கி இருக்கு. உண்மையா பார்க்க போச்சுன்னா சுத்தி இவர் இருக்கிறவர்கள் நெருங்கி இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கிறது எது வரையிலும்? நீ உன் சரீரத்தை பார்க்கிற வரையிலும். உன் சரீரத்தை பார்த்த பொழுது சுத்தி இருக்கிறவள் நெருங்கி இல்லை, தள்ளிதான் இருக்கா. ஆனா உன் மனசையும் புத்தியும் பிராணனையும் பார்க்கும் பொழுது சரீரம் கூட தள்ளிதான் இருக்கு, இதுதான் இன்னும் உன்கிட்ட நெருங்கி இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றார்? இதெல்லாம் சூக்ஷ்மத்தோட சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய விஷயம்தான் நெருக்கம் அதிகமாக ஆகின்ற போகும். ஆனால் எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல உட்பட்டதுதான். பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தவடையும் சூக்ஷ்மமான விஷயம் உங்கூட தான் மேக்சிமம் நெருங்கி இருக்கு. அதை விட நெருக்கமா இருக்கிறது நீ அப்படிங்கிற உன்னுடைய ஸ்வரூபம். ஆனா என்னாச்சு? ஹோத்தே சந்நித சுக்கலே, உன்கிட்டயே ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு, நீயாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனா நீ அது நீயா பாத்துக்காததுனால நீ அதை அப்பப்போ நீ அதுகிட்ட தள்ளி இருக்க.
சுகலே, இது ஒரு பெரிய தப்பு அல்லவா? நீ உன்னையே ஒன்னாக நீ பார்க்க வேண்டாமா? நீ உன்னையே வேற ஏதாவோ பார்த்துன்றதுனாக்கா யாருடைய தப்பு? அதனால நீ உன்னையே ஒன்னாக பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் விஷயம். அதுதான் சத்குருநாத்தால் சொல்லித்தரார். அது வேற எங்கேயோ இல்லை, நீயாகவே இருக்கிறது தான். அத்தனை பக்கத்துல இருக்கு, அத்தனை நெருங்கி இருக்கு, ஓத்தே சன்னித. ஆனா சுகலே, ஆனா இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு காரணமா அதுகிட்ட பாராமுகமாக இருந்தோம். ஜாசே தியாச பிராப்த ஜாலே, நீ தானே உன்னுடையது. ஒன்னை விட உன்னுடையதுங்கிறது வேற ஒன்றுதான் இருக்குமான்னு? உன்னுடையது அப்படின்னு என்னெல்லாம் நீ சொல்லிக்கிறியோ, உங்க அம்மா அப்பா, குழந்தை குட்டிகள், சொத்து, உன்னுடைய வீடு, உன்னுடைய வேலை, உன்னுடைய புகழ், எதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிக்கிறியோ அது எல்லாத்தவடையும் ஜாஸ்தி உன்னுடையது எது? நீ தானே உன்னுடையது. எல்லாத்தவும் ஜாஸ்தி உன்னுடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஜாசே தியாச பிராப்த ஜாலே. அதனால உன்னுடையதாக இருக்கக்கூடிய நீ இருக்கே, அந்த நீ உனக்கு பிராப்தமாச்சு. ஆப்பனா தேகதா பிடலே ஜன்ம துக்க. எப்போ நீ எது உண்மையாக இருக்கக்கூடிய நீயோ அந்த நீ அடைஞ்சுட்டையானால், அதை நீ பார்த்துட்டையானால் ஜன்ம துக்கம் உடனடியாகவே அங்கேந்து இல்லைன்னு ஆயிடும். ஆப்பலா தேக்தா, நீ உன்னை பார்த்துக்கணும். நீ உன்னை பார்த்துன்றதுமே ஜன்ம மிருத்யு துக்கம் அப்படிங்கிறது இனிமே கிடையாது. இதுதான் மோட்சம், இதுதான் முக்தி. ஒரு பிராமணன் துஷ்ட சொப்னே ஜாஜாவலா, பிராமண நீச்சயாத்தி பாவலா, ஆப்பனாசி ஆப்பன சாப்பிடலா ஜாகே பண. ஒரு பிராமணன் சொப்பனம் பார்த்துட்டு இருந்தான். அந்த சொப்பனம் பார்க்கும் பொழுது தான் ஒரு நீச்சனாக சதுர்த்தனாக அந்த சொப்பனத்தை பார்த்தான். அதை பார்த்த போது அவனுக்கு ஆன துக்கம் இருக்கே, பரம துக்கம் ஆச்சு. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, சொப்பனம் பார்க்கும் பொழுதே தான் நீச்சன் அப்படின்னு சொப்பனம் பார்க்கறான் இல்லையா, நீச்சனா உணரக்கூடிய ஒரு உணர்ச்சி ஒண்ணு, அது நீச்சனே, அடாடா நீச்சனா போயிட்டேனே அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கு. ரெண்டு உணர்ச்சி இங்க சேர்ந்து இருக்கு இந்த சொப்பனத்துல. இதை ஜாகிரதையா கவனிக்கணும் இந்த உதாரணத்தை. அப்போ நீச்சனாயிட்டேனே அப்படிங்கிற அனுபவம், நீச்சனாயிட்டேனே அப்படிங்கிற அனுபவிக்கிறவன், இது ரெண்டு பேரும் இருக்கா அந்த சொப்பனத்துல. இதுல எது சத்தியம்? நீச்சனா ஆனது பொய். நீச்சனா ஆயிட்டேனே அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கானே, அவன் தானே சத்தியம். இந்த பொய் எப்படி நகர்த்துறது? இழுப்பினா நகர்ந்து, அவனை இழுப்பி விட்டுட்டோம்னாக்கா சொப்னம் கரைஞ்சு போயிடுத்துனா, அடடா நான் பிராமணன் தான் அப்படின்னு உணர்ந்துடுறான் இல்லையா? அது மாதிரி நான் ஆத்மா தான், அதுதான் சத்தியம். ஆனா ஆத்மாவா இருக்கக்கூடியவன் நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கேன். அந்த சொப்னம் கலையணும். அந்த சொப்னம் கரைஞ்சுதான் நான் ஆத்மாங்கிற உணர்ச்சி எப்போ கண் முடிச்சதும் கொடுத்தோ அது மாதிரி ஆத்ம ஜானம் உண்டாயிடும். அதை இழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவர் தான் சத்குருநாதா. அதை இழுப்புறதுக்கு அவர் ஒரு பிரபோதனம் பாடி நம்மளை எழுப்ப வேண்டியிருக்கு. அவர் பண்ணக்கூடிய பிரபோதனம் நம்மளுக்கு தான் உபதேசமும் மந்திரமும். அதுதான் பிரபோத ஜாலான்னு பின்னாடி சொன்னார். அதனால நம்மளுக்கு ஒரு பிரபோதனம் பாடி எழுப்புறாராம் சத்குருநாதா. ஐசே ஜயாச ஜாலே ஞான. அதான் பிராமணன் அடடா நான் பிராமணன் தானே, நான் நீச்சனா பார்த்துட்டு சொப்னம் தானே அப்படின்னு உணர்றது. ஆப்பனாசி ஆப்பனர் சாப்பிடலா அப்பாடி நல்ல வேலைப்பா நான் பிராமணன் தான் எப்படி அவன் நினைச்சுப்பானோ? அவன் நினைக்கிறது என்ன? தன்னுடைய பிராமணத்துவத்தை தான் உணர்றான், தான் திரும்பவும் சம்பாதிச்சுட்டான் இல்லையா? அது மாதிரி ஜன்ம துக்கத்துல மாட்டிண்டு இருக்கக்கூடிய ஒரு சொப்பனம் இது. இதுல இருந்து நம்மளை இழுப்பி விடுறார். இழுப்பி விட்டதுமே என்னாச்சு? அப்பாடி நான் ஆத்மா தானே அப்படிங்கிறது தானே தன்னை அடையிறது தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கார். அது இந்த உதாரணமாக ரொம்ப அழகா சொல்றாரு இங்க சமர்த்தர். ஐசே ஜயாச ஜாலே ஞான. இப்படி கண்முழிப்பு வந்தத்தினால, ஜாகிருதி ஆனத்தினால எவனுக்கு ஞானம் உண்டாச்சோ, தயா புருஷாச்சே லட்சண புடீல சமாசி நிரூபண போலிலே ஆசே. இப்படி முழிச்சுட்டு இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன். இப்படி முழிச்சுட்டு இருக்கிறவன் தான் சித்த புருஷன். இவனுடைய லட்சணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்குருநாத்தால் என்ன செய்யறாருன்னா, நாம் எந்த நிலையை அடைய வேண்டிய நிலையோ அந்த நிலையை பத்தி பேசுறார். அப்புறம் என்ன பண்றார், அந்த நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். அவர் சொன்ன விஷயங்களை கேட்டுண்டு அந்த நிலையை எப்படி ஒருத்தனை அடையறான் அப்படிங்கிறதையும் சொல்றார். கடைசியில அப்படி அடைஞ்சவன் எவன் அப்படிங்கிறதையும் சொல்ல போறார். இது எல்லாம் காமிக்கணும். சத்குருநாத்தால் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் காமிக்கணும். இந்த பார், இவா இதை அடைஞ்சவர்கள், இவா இதை அடைஞ்ச முறை இது,
நீ இருக்கிறது இது அப்படின்னு காமிச்சு நம்மளுக்கு நம்ம நிலையை காமிச்சு, இந்த நிலை தப்பான நிலை, அடைய வேண்டிய நிலை ஏதோ அந்த நிலையை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்து அதை அந்த அடைய வேண்டிய வழியையும் காமிச்சு தருவர் தான் சத்குருநாதாள். அப்பேற்பட்ட பரம கிருபாளு. அதனால இங்க சமர்த்தர் சொல்றார், அப்படி அடைஞ்சவர்கள், அப்படி ஜீவன் முக்தர்களாக யார் இருக்காளோ அவளை பத்தி அர்த்த சமாசத்தை நிரூபணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தாஸ்போதமாக இருக்கக்கூடிய குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய ஆத்ம தர்ஷன நாமம் அப்படிங்கிற 8வது சமாசம் 8வது தசகத்துல இதை விட பூர்த்தி ஆகுது. மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे राम